அன்பான மக்களே, நம்மளோட காவேரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ரோஸ் குடுத்துருக்காங்க. ரோஸ் குடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் வேலண்டைன் டேட்க்கு விஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து அவங்க யாருக்கோ விஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் உட்காந்துருந்தா, அவங்க ஃபேன்ஸுக்கு விஷ் பண்ணியிருக்காங்கங்க. ஃபேன்ஸுக்கு வேலண்டைன் டேஸ்க்காக வேண்டி விஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே அழகான ஒரு போஸு, ஒரு ரோஸை கொடுத்து ஒரு கையில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை வந்து ஆல் த மை ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகான ஒரு செம்ம விஷயம் இல்லை? அதை வந்து அவங்க எப்படி ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபேன்ஸுக்காகவே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா, நம்மளோட விஜயும் காவேரியும். அது இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான். ஆனால் 14ஆந்தேதி வேலண்டைன் டே அன்னைக்கு அவங்க வந்து ஏதாவது சஸ்பென்ஸாக ஏதாவது நமக்காவது ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நல்ல விஷயமா நடக்கட்டும் அப்படிங்கிறதான் ஃபேன்ஸுக்கு ரோஸ் கொடுத்து விஷ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். அவங்க லைஃப்பில் என்ன நடந்தாலும் நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது இல்லையா, கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பாருங்களேன், கண்டிப்பாக ஃபேன்ஸ்லாம் கேட்பாங்க, மேடம் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம சுவாமிக்கிட்டேருந்து எந்த நியூஸும் வராதுங்க. வருதா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. அவரை சுற்றி இருக்கிறவங்க தான் அவரை நியூஸ் ஆக்குவாங்க. ஆனால் அவர் நியூஸில் நியூஸு அவர் வந்து எதாவது போடுவாரா அப்படின்னா தெரியல அப்படிங்கிறது தான். ஆனால் நடிகண்டா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக நடிக்கிறாரு. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் நம்மளோட சைட்லேருந்து. அதே மாதிரி காவேரியும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வருது. இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அழகான ஒரு விஷயம் நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ரோஸு, அதுக்கப்புறமா வந்து ஒரு செம்மையான ஃபோட்டோ அப்படிங்கிறது, அழகான ஃபோட்டோ. அவங்க அதாவது நம்மளோட கங்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து எடுத்திருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள்.